ஆக்ஷன். ஸோ நேற்று என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், எப்படி கேட்ஸை செய்கிறதுன்ட்டு. ஆர் கேட் எப்படி செய்கிறது, அண்டு கேட் எப்படி செய்கிறது, நாட் கேட் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம். இது இல்லாமல் கேட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இன்னும் நிறையா கேட்ஸ் இருக்குது. நாண்டு கேட் இருக்குது, எக்ஸ்ஆர் கேட் இருக்குது, இப்படி வந்து ஏகப்பட்ட கேட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியே தரப்போகிறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா இது எல்லா கேட்டுமே அண்டு ஆர் நாட்டை வெவ்வேறு காம்பினேஷனில் பண்ணி செய்கிற கேட்ஸ் தான். ஓகேவா? ஸோ நாண்ட் எப்படி செய்வாங்கன்னா, ஒரு நாட்டையும் ஒரு அண்டையும் வச்சுட்டா அது நாண்டு கேட்டு. புரியுதா? அப்போது ஒரு அண்டு கேட்டை வச்சுக்கோமே, நாட் ஷுர் இதுதான்ட்டு, பட் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாட் கேட் வச்சுங்க. இப்படி வச்சிட்டிங்கன்னா இது என்ன, இது வந்து அன்கேட்டா, அதுக்கப்புறம் இது நாட்டு. ஸோ நாட் ஆஃப் அண்டு. அப்போ என்ன ஆகும், 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆகும். 0 1 மாதிரி 1 இல்லை வந்துடும். புரிஞ்சிருச்சா? ஸோ 0 இன்புட் கொடுத்தீங்கன்னா அது 1 அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நீங்கள் அப்படியே ட்ரூத் டேபிளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமா. 0 போட்டால் 1 வருது, 0 1 போட்டால் அப்பயும் 1 தான் வரும். கரெக்டா? ஏன்னா 0 1 கொடுத்தீங்கன்னா நீங்கள் 0 தான், அப்போ அது 1 மாறிடும். 1 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பயும் 0 தான், அப்பயும் 1 தான் வரும். ஸோ 1 கொடுத்தாலும் 1 தான். ஆனால் அதுவே 1 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது 1 ஆயிரும், இது வந்து அப்போ இது 0 ஆயிடும். கரெக்டா? அப்போ 1 கொடுத்தீங்கன்னா 0. இதுதான் நாண்டு கேட். ஓகேவா? இந்த மாதிரி கேட்ஸை வந்து நீங்கள் ஒரு கோடி கேட் செஞ்சுட்டே போகலாம். நீங்கள் கூட அண்டன் ஆண்டன் ஆர் அப்படின்னு கூட ஒரு கேட்டை செய்யலாம். ஸோ இது அத்தனையும் கற்றுக்கிட்டோன்னா நீங்கள் லைஃப் லாங் கற்றுக்கிட்டே மட்டும் இருந்திருப்பீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் யோசிச்சு எல்லா கேட்ஸையும் உருவாக்கிட்டு போயிடலாம். ஓகே, பட் யா தீஸ் கேட்ஸ் ஆர் காமன் பிகாஸ் இந்த மாதிரி கேட்ஸை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால ரொம்ப காமனாக வச்சுருக்காங்க. அண்ட் நேற்று கேசவன் வந்து ஒரு சூப்பரான கொஷின் கேட்டான். என்னன்னா, நாட் கேட் ஓவரா ஹீட் ஜென்ரேட் பண்ணாதான்னு கேட்டோம். டெஃபினட்டாக நாட் கேட் பண்ணும். பிகாஸ் ஞாபகம் இருக்கா, நாட் கேட்டோட சர்க்கியூட் எப்படி இருந்துச்சு, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி தான் பண்ணும். கரெக்டாக? ஸோ நாட் கேட்டுக்குள்ளே இன்ஹெரிட்டடாக ஒரு, இப்போ நாட் கேட் இதான சர்க்கியூட். நாட் கேட்டுக்கு இங்கே ஒரு எல்இடி இருக்குன்னா எல்இடி தான் அவுட்புட்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் வருதா நேற்று பண்ணது? இப்படி நம்ம கொடுத்துருவோம், அப்போ அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்விட்சை வச்சுருவோம். ஸோ விச் மீன்ஸ் ஸ்விட்சை பண்ணால் ஷார்ட் சர்க்கியூட்டாக ஹீட் ஆகாதா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக ஹீட் ஆகும். அதனால தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. நாட் கேட் வந்து நிறைய இடத்துல இருக்கிறனால தான். இப்போ நாண்டெல்லாம் நம்ம ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற கேட், அதுக்குள்ளே அடிக்கடி நாட் கேட் இருக்கு. ஜென்ரலாக எங்கே கரண்ட் போச்சுனாலும் இது வழியாக போச்சுனாலுமே எல்இடி ஹீட் ஆக தான் செய்யும். ஓகேவா? ஸோ வேறவர் தெர் இஸ் கரண்ட் கண்டிப்பாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். அதுவும் இந்த மாதிரி நம்ம ஷார்ட் சர்க்கியூட்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக ஹீட் ஆகும். அந்த சந்தேகமே வேணாம். ப்ராசஸர் எப்படி கொதிக்குது ஞாபகம் இருக்கா? கிரேஜோயோட பிசியில் வந்து முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்க ப்ராசரை போட்டு நாங்கள் கூலரே போடாமல் ஆன் பண்ணி பார்த்தோம். சரி, ஆன் ஆகிடுச்சுன்னு சும்மா தொட்டு பார்த்தோம். அப்படியே கையே எனக்கு வந்து லைட்டாக கையில் வந்து ஒரு சின்ன புண்ணாயிடுச்சு. அந்தளவுக்கு இப்படி ஒரு தடவை தொட்டுட்டு எடுத்ததுக்கு. ஸோ ஈஸியாக ப்ராசரில் 70 டிகிரி 75 டிகிரிஸ் போகும். ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தான், ப்ராசர் மேலே அந்த சொப்பு சாமான் இருக்கும் குட்டிக்குட்டியா, அதை வச்சு அதில் வந்து போட்டு திருண்டு சிக்கன் பீஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டான். ஒரு சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு அதில் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். தட்ஸ் வெரி நார்மல். ப்ராசஸரில் வந்து அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஓகே, எனிவே இப்போது உங்களுக்கு ஆர் கேட்டை எப்படி செய்யறதுன்னு தெரியும். இப்போ நான் நாட் கேட்டை வரைஞ்சி காமிச்சேன். இப்படி ஆர் கேட்டுக்கும் உங்களுக்கு சர்க்கியூட் தெரியும். நேற்று கற்றுக்கிட்டீங்க. கரெக்டாக? இதை வந்து அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து எப்படி அண்டு கேட்டும் செய்கிறதுன்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆறு அண்டு நாட்டு இந்த 3 கேட்டும் நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு யூஸ்லெஸ் கேட்ஸாக தான் இருக்குது. வெறும் கேட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த கேட்டை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான சர்க்கியூட்டை செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற சர்க்கியூட் வந்து மல்டிப்ளிகேஷன் சர்க்கியூட். ஓகேவா? பார்க்குறீங்களா? நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கேட்ஸ்லேயும் அதை வரைஞ்சிட்றேன், அதுக்கு அப்படியே கீழே வந்து சர்க்கியூட் டயக்ராமு அதை வரைஞ்சிட்றேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இது எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கிறது புரிஞ்சிடும். முடிஞ்சதுன்னா அதை டிரான்சிஸ்டர்லேயும் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கியூட் டயக்ராம். மல்டிப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகணும், 0 into 0 என்ன, 0. 0 into 1 0 0. 1 into 0 0 0. 1 into 1. 1 அப்போ இதை நம்ம கேட்ஸை வச்சு எமுலேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு கேட் இதை எமுலேட் பண்ணுமா? இந்த கேட் கரெக்டா? அண்டு கேட்டே ஒரு மல்டிப்ளை பண்ணுற சர்க்கியூட் தான். ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால நம்ம வந்து அண்டு கேட்டை மட்டும் வச்சுட்டோம்னாவே போகணும். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு அண்டு கேட்டை வச்சுட்டிங்கன்னா இதுதான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான சர்க்கியூட். ஓகேவா? இதுதான் உங்கள் மல்டிப்ளையர். இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ வந்து என்ன அடிஷனுக்கு வேற ஒரு கேட்டை வச்சுருவீங்களான்னு? கிடையாது, அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கான சர்க்கியூட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே நான் வந்து டிவிஷனுக்கான சர்க்கியூட் வரைய போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ டிவிஷனுக்கானதே கொஞ்சம் வந்து காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், டிவிஷனுக்கு நான் எவ்வளோ தூரம் யோசிக்கணும்னு. அண்டுக்கு இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? ஆனால் இதே டிவிஷனுக்கு போனால் 0 divided by 0 என்ன,
இன்ஃபினிட்டி ஆர் நாட் டிஃபைன்ட் அட்லீஸ்ட். 0/1 என்ன? கிடையாது. 0/1 வந்து 0 தான். இல்லை இன்ஃபினிட்டின்னு சிலர் சொன்னாங்க. 1/0 என்ன? கிளியர் கட்டா இன்ஃபினிட்டி. 1/1 என்ன? 1. 0ன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆஃப்ல தான் வச்சிருக்க போகிறோம். ஆனால் இன்ஃபினிட்டியும் 1 தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ இப்போ நமக்கு 2 அவுட்புட் இருக்குது. ஒரு அவுட்புட் வந்து இன்ஃபினிட்டிங்கிற அவுட்புட், இன்னொரு அவுட்புட் வந்து 1ங்கிற அவுட்புட். ஓகே, 1 எரிஞ்சினாவே 0 எரிஞ்சுக்கும். நம்ம ரிலே அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கான சர்க்கியூட் வந்து நம்ம செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எங்கேயெல்லாம் இன்ஃபினிட்டி வருதுன்னு பண்ண 0 வந்து இருந்தாவே இன்ஃபினிட்டி வருது. ஸோ நம்ம இப்போ சர்க்கியூட் செஞ்சுக்கலாம். பாருங்க நான் எப்படி யோசிக்கிறேன். இப்போ தான் நான் ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையாக எனக்கு சர்க்கியூட் தெரியாது. இப்போ தான் ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் என் மைண்ட் வந்து எப்படி இந்த சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இதில் நமக்கு 2 அவுட்புட் இருக்கும், 2 இன்புட் இருக்கும். கரெக்டாக இது ஒரு இன்புட்டாக கொடுக்கணும், இது ஒரு இன்புட்டாக கொடுக்கணும். ஆன்சர் வந்து 1ஆகவும் இருக்கலாம், இன்ஃபினிட்டியாக இருக்கலாம். 0னா ரெண்டுமே ஆஃப் ஆகிக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் இன்புட் இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட். கரெக்டாக இந்த இன்புட்டுக்கு வந்து நமக்கு ஒரு பின் தேவை, இந்த சைடு இன்புட்டுக்கு ஒரு பின் தேவை. அதனால 2 பின்னு. அவுட்புட்டுக்கு வந்து இன்ஃபினிட்டி வந்தால் இங்கே பல்ப் எரியும். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டிங்கிற பல்ப். இந்த பல்பு கரண்ட் போச்சுன்னா இன்ஃபினிட்டி எரிஞ்சிடும். இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து 1ங்கிற பல்ப். இது கரண்ட் போச்சுன்னா 1ங்கிற ஆன்சர் எரிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்ஃபினிட்டிங்கிற பல்ப் எப்போ எரியுதுன்னு பாருங்க. ஆல்வேஸ் இந்த சைடு 0 இருந்தால் மட்டும்தான் எரியுது. தெரியுதா? அதாவது உங்களுக்கு 2 இன்புட் இருக்கா, இது வந்து இன்புட், அதாவது இந்த சைடு வர இன்புட், இது வந்து இந்த சைடு வர இன்புட். ஸோ இது வந்து இந்த இன்புட்னு வச்சுக்கலாம், இது இந்த இன்புட்னு வச்சுக்கலாம். இன்ஃபினிட்டி இருக்கிற 2 இடத்துலையும் இது 0வா இருக்கு. இதை பற்றி கவலையே இல்லை. 0வா இருந்தாலும் அது வரும், இது 1ஆ இருந்தாலும் வரும். ஆனால் இந்த சைடு இன்புட் 0வா இருந்தால் ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி எரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அப்போ இதுதான் கீயே. இந்த 2வது இன்புட் வந்து 0வா இருந்தால் அது 1 ஆகணும், இது 0வா இருந்தால் அது 1 ஆகணும். அப்போ நான் என்ன கேட் யூஸ் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. நாட் கேட் என்ன பண்ணும்? 0 கொடுத்தா 1 கொடுக்கும், 1 கொடுத்தா 0 வந்துடும். இது 1 வந்துட்டாவே இன்ஃபினிட்டி 0வா தான் இருக்கு, இன்ஃபினிட்டி ஆஃப் ஆயிடும். தெரியுதா? இது 1ஆ இருந்தாவே இன்ஃபினிட்டி ஆஃப் ஆயிடும். அப்போ இதுக்கு நான் ஒரு நாட் கேட்டை போட்டுக்குவேன். இந்த இடத்துக்கு நான் ஒரு நாட் கேட்டை போட்டு இதோட கனெக்ஷனை நேராக கொண்டு போய் இன்ஃபினிட்டி கொடுத்துருவேன். ஸோ ஒரு போர்ஷன் முடிச்சாச்சா? இந்த 2க்கும் பதில் கொடுத்துட்டோமா? இது தேவையில்லை, இதுதான் என்னவா இருந்தாலும் தெரியும் தானே. இப்போ நாம இந்த 2க்கும் கொடுக்கணும். ஓகே, இந்த 2 என்ன ஆகுது பாருங்க. ஐ மீன் இதுக்கு நம்ம கொடுக்கணும். 1 1 2 இதுவும் 1ஆ இருக்கணும், இதுவும் 1ஆ இருக்கணும். அப்ப மட்டும்தான் இது 1ஆ இருக்கணும். அப்ப நான் என்ன கேட் யூஸ் பண்ணணும்? யோசிச்சு பாருங்க. இதுவும் 1ஆ இருக்கு, இதுவும் 1ஆ இருக்கு. அப்பதான் இது 0, இது 1ஆ, இது 0 ஆயிடுது. அப்ப அந்த கேட்ல மட்டும் தான் 2 1ஆ இருந்தா அவுட்புட் 1ஆ இருக்கும். கரெக்டா? அப்போ இதுல இருந்து நான் இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன் இங்க போறதுக்காக. ஓகேவா? இதையும் கொண்டாந்து இங்க நான் ஒரு 2 கேட்டை வச்சிடறேன். ஓகேவா? இப்படி போய் இப்படி தாண்டி போய்க்கலாம். இதுதான் நம்மளோட சர்க்கியூட். கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 0 0 இங்கேயும் 0 கொடுத்தாச்சு, இங்கேயும் 0 கொடுத்தாச்சு. இப்போ இன்ஃபினிட்டி வருதான்னு பார்க்கலாமா? இப்போ 0 0 முதல்ல இங்க போகும், இங்கேயும் 0, இங்கேயும் 0. இப்போ 0 0 போச்சுன்னா இதோட அவுட்புட் என்னவா வரும்? 0 தான் வரும். அப்ப அந்த 0 தான் இங்க போகும். அப்ப இங்க இது 0 போச்சுன்னா இது ஆஃப்ல இருக்கும். ஓகேவா? இப்ப இங்க என்ன ஆகும்னு பார்க்கலாம். இங்க 0 போகுது, இதுக்குள்ள 0 போச்சுன்னா அவுட்புட் என்ன ஆகும்? 1ஆ மாறிடும். 1ஆ மாறிச்சுன்னா 1 இங்க வந்தோடனே இது ஆன் ஆயிடும். ஓகேவா? அப்ப இன்ஃபினிட்டி எரியும், 1 ஆஃப்ல இருக்கும். அப்ப ஆன்சர் இன்ஃபினிட்டி. ஸோ கரெக்ட். 0/0 இன்ஃபினிட்டி. இதை நம்ம சால்வ் பண்றோம். ஓகே, 0/0 இன்ஃபினிட்டின்னு கேட்காங்க. அது நாட் டிஃபைன்டுன்னு அது என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் ஸ்டில் யூ கெட் த பாயிண்ட், ரைட்? நீ இந்த இடத்துல ஒரு டிவிஷன் சர்க்கியூட் செய்யணும். இங்கே சர்க்கியூட் கரெக்டாக இருக்குங்கிறதா விஷயமே. எனிவே, அடுத்தது நம்ம வந்து 0 கொடுத்து 1 கொடுக்கலாம். இங்க 0, இங்க 1. அப்ப என்ன ஆகுது? இது 1ஆ மாறும், அப்ப இது 0வா மாறிடும். அப்ப அந்த 0 இங்க போச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆஃப் ஆயிடும். ஸோ இன்ஃபினிட்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ 0 1 இங்க வரும், இங்க இதே 0 தான் வரும். ஆனா இங்க வந்து இந்த 1 வரும். 0 1 அண்ட் கேட்டுக்குள்ள போனா அவுட்புட் என்ன? 0 தான். கரெக்டா? அதே 0 தான் வரும். அதே 0 வந்து 1க்கு போறப்ப 0வா தான் இருக்கு. இதுவும் 0, இதுவும் 0. அப்ப ஆன்சர் 0. ஸோ 0 தான். அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ ரிவர்ஸ்ல 1 0 இங்க 1 இங்க 0, இங்க 1 கொடுத்துறோம், இங்க 0 கொடுத்துறோம். இப்போ என்னதுன்னு பாக்குறீங்களா? இங்க 1 வருது, அப்போ இந்த இடத்துல 1 வரும். இங்க 0 வருது, அப்போ இந்த இடத்துல 0 வரும். 1 0 2க்குள்ள போனா என்ன ஆகும்? 0 தான் வரும். ஸோ 0 தான் வருது, அப்போ 1 ஆஃப்ல தான் இருக்கு. இந்த இடத்துல 0 வருது, அப்போ இது என்னவா மாறும்? இது 0வாவே தான் உள்ள வரும். இங்க இது 1ஆ மாறிடும். கரெக்டா?
புரியுதா? நாட் கேட் வந்து 1 மாத்திரும். இப்ப இந்த 1 இங்க போச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி எரியும். இன்ஃபினிட்டி. அப்ப இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்ப 1 வரணும். கரெக்ட்டா? இங்க தான் பிரச்சனை. 1 வரப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. பார்க்குறீங்களா? இல்ல ஆகுது. சாரி. கரெக்ட்டா. ஒரு செகண்ட் நான் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். 1 வரப்போ இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்ப இது என்னவா வரும்? 1 தான். 1 உள்ள போச்சுன்னா அன்கேட் என்ன கொடுக்கும்? 1 தான் கொடுக்கும். அப்ப அந்த 1 போறப்ப 1 வந்து ப்ளோ ஆகும். கரெக்ட்டா? ஸோ இப்ப 1 எரிஞ்சிட்டு இருக்கு. இங்க என்ன ஆகும்? இங்கேயும் 1 தான் நம்ம கொடுத்துருக்கோம். 1 கொடுத்துருக்கோம். இங்கேயும் 1 போறப்போ இந்த இடத்துல 1 போகும். 1ஓட நாட் எடுத்தீங்கன்னா 0. இப்ப 0 இங்க போறப்ப இது ஆஃப் ஆயிரும். அப்ப இது ஆஃப் ஆயிரும். இது எரியும் 1. அப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. டிவிஷனை செஞ்சுட்டோம். புரியுதா? எப்படி ஒரு சர்க்யூட்டை செய்ய முடியுதுன்னு தெரியுதா? ஆனா இப்ப என்ன கொஸ்டின்னா, இதெல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு வந்து எப்படி சர்க்யூட் செய்யறது? இதுதான் நம்மளோட கொஸ்டினா இருக்கும். ரிலே வச்சோ, டிரான்சிஸ்டர் வச்சோ எப்படி இதை நம்ம செய்யறதுன்ட்டு. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ரிலே வச்சு செய்ய சொல்லி தரணுமா? டிரான்சிஸ்டர் வச்சு செய்ய சொல்லி தரட்டுமா? டிரான்சிஸ்டர் வச்சு சர்க்யூட் டயக்ராம் வரைகிறேன். ஓகே, டன். ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் வச்சு வரைஞ்சிடலாம். நோ வரிஸ் அபௌட் தட். இப்போ இதுக்கு வரையட்டுமா, இதுக்கு வரையட்டுமா? டிவிஷன். எல்லாருமே சொல்லுங்க. நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிடுறேன். உங்களுக்கு டிரான்சிஸ்டர் சர்க்யூட் சும்மாவே குழப்புது அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப குழப்பம். ஏன்னா இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும், கனெக்ஷன்ஸ் கசகசன்னு வரும். அப்போ ரொம்ப குழப்பம். அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வில் கோ வித் அண்ட் கேட். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து குழப்பாது, எனக்கு வந்து நல்லா தான் புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வில் கோ வித் டிவிஷன். எதுக்கு போகலாம்? மல்டிப்ளையா டிவிஷனா? சத்தமா சொல்லுங்க. டிவிஷன் தான் அதிகமாக சொல்கிறீங்க. ஸோ டிவிஷனுக்கே போயிடலாமா? அப்போ டிரான்சிஸ்டர் வச்சு நம்ம டிவிஷனுக்கான சர்க்யூட்டை வரைய போகிறோம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ரிலே வச்சு இதுக்கான சர்க்யூட் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலே வச்சு அண்ட் கேட்டை செஞ்சிடலாம். அப்புறம் டிரான்சிஸ்டர் வச்சு டிவிஷனோட சர்க்யூட்டை செய்யலாம். ஓகேவா? ரிலே வச்சு செய்யறது டு பி ஃபேர்லி ஈஸி. ரிலே பண்ணி காமிச்சிட்டுமா? ஓகே. ஸோ நம்ம பண்ண போகிற சர்க்யூட் என்ன? அண்ட் கேட். அண்ட் கேட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, One eternity later. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி வேணும். இதுக்கப்புறம் நமக்கு டெக்னிக்கலி மல்டிப்ளையாவே இருந்தாலும் 2 பல்ப் வேணும். ஒரு பல்ப் வந்து 0ங்கிற பல்பு, இன்னொரு பல்ப் வந்து 1ங்கிற பல்பு. ஸோ இந்த 2 பல்புக்குமே பாசிட்டிவும் நெகட்டிவும் இருக்கும். கரெக்டா? இது பாசிட்டிவ் ஒயர், இது நெகட்டிவ் ஒயர். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது. ஐ மீன் 2 பவர் இருக்கும். நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கணும் ஏசி கரண்ட்ல இருந்து. இதுக்காக நமக்கு ஒரு ஏசி பவர் சோர்ஸும் இருக்கு. ஏசி பவர் சோர்ஸ் இது எப்படி? இது வந்து டிசி பேட்டரியோ அந்த மாதிரி இது ஏசியோட பவர் சோர்ஸ். இதை ஹவ் ஆர் வி கோயிங் டு ட்ரிகர்? ஓகே. இங்கே வி ஹேவ் சம்திங் எல்ஸ் ஆல்சோ. இங்கே நமக்கு இன்புட்ஸும் வேணும். கரெக்டா? ஸோ இன்புட் 1 I1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பட்டன். ஓகேவா? இது இன்புட் 2. I2ங்கிறது ஒரு பட்டன். இந்த பட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? அந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு ஒரு பட்டன் எப்படி ஒர்க் ஆகும் தெரியும்ல? பட்டன் அமுத்துறீங்கன்னா இங்கே உள்ள வர கரண்ட் இது வெளியில் வந்துடும். அவ்வளோதான். ஸோ பேசிக்காக சுவிட்ச் மாதிரி பட்டன் அமுத்துனா அந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிரும். புரியுதா? நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அண்டு கேட்டுங்கிறதே 2 சுவிட்சஸ் தான். கரெக்டாக 2 சுவிட்ச் வந்து வரிசையாக இருக்கும். ஸோ அதை முதல்ல செஞ்சிடலாம். ஒரு ரிலே. ரிலேல எப்படி இருக்கும்? இப்படி 3 பின் இருக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்வேஸ் ஆஃப் ஒரு பின் இருக்கும், ஆல்வேஸ் ஆன் ஒரு பின் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ரிலே. இதுலேயும் வந்து இன்புட்டுக்கு 2 பின்னு, அதுக்கப்புறம் ஐ மீன் அதை ட்ரிகர் பண்ண 2 பின்னு, இன்புட்டுக்கு ஒரு பின்னு, ஆல்வேஸ் ஆன் ஒன்று, ஆல்வேஸ் ஆஃப் பின்னு. ஆல்வேஸ் ஆன் ஆல்வேஸ் ஆஃப் போட்டு மேலே இருக்கிறது ஆல்வேஸ் ஆன் இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கோங்க. நமக்கு வி டோன்ட் நோ விச் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே இருக்கிறது ஆல்வேஸ் ஆன்ல இருக்கிறது. இப்போ நான் இன்புட்டை வச்சு தான் இந்த ரிலேவை ட்ரிகர் பண்ண முடியுங்கிறதுனால வாட் ஐ டு இஸ், இது 2த்தோட நெகட்டிவ் இருக்கு இல்லையா? இந்த நெகட்டிவை காமனாக நான் பேட்டரி கொடுத்துட்றேன். ஸோ ஐ ஹாவ் அ பேட்டரி. இந்த பேட்டரியோட நெகட்டிவை நான் கிரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதாவது இதை கொண்டு போய் ஒரு பின்ல கனெக்ட் பண்ணிடுறேன். அதே பின்கே நான் வந்து இந்த நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணிடுறேன்.
இதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்படின்னு என்ன இருக்கு தெரியுமா? இது 2ம் ஒண்ணா கனெக்ட் ஆகி இது போய் இந்த பேட்டரி நெகட்டிவோட கனெக்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? கசன்னு ஒயர் போட வேணான்ட்டு யூசுவலா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இந்த மாதிரியான சர்க்யூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படின்னா கிரவுண்டுன்னு அர்த்தம். அப்படின்னா நெகட்டிவ். இது நெகட்டிவ் கொடுத்தாச்சு, இதையும் நெகட்டிவ் கொடுத்தாச்சு, இதையும் நெகட்டிவ் கொடுத்தாச்சு. அப்ப இது எல்லாமே நெகட்டிவ் போயிடும். இங்கிருந்து கரண்ட் போய் இதுக்குள்ள போய்க்கும். அப்படியே வந்து இதுக்குள்ளேயும் போய்க்கும். அப்ப நெகட்டிவ் கரண்ட் கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. எந்த சர்க்யூட்ரியும் இல்லாம. இப்ப பாசிட்டிவ் கரண்ட்டை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டா போதும். ஸோ பாசிட்டிவ் கரண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கிருந்து எடுத்து 2ஆ பிரிச்சு இந்த 2க்குமே கொடுத்துருவோம். ஓகேவா? இங்கிருந்து வரத நம்ம இந்த ரிலே கொடுத்துருவோம். இங்கிருந்து வரத வந்து நம்ம இந்த ரிலே கொடுத்துருவோம். அப்ப என்ன ஆகும்? இந்த பட்டன் அமுத்துனோம்னா பாசிட்டிவ் கரண்ட் இப்ப இந்த ரிலேக்கு போகும். ஆல்ரெடி நெகட்டிவ் போயிட்டு இருக்கு. உடனே என்ன ஆகும்? இந்த ரெட் டிக்குன்னு கிளிக் ஆகும். கரெக்டா? இந்த பட்டன் அமுத்துனோம்னா நெகட்டிவ் ஆல்ரெடி இது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோடனே பாசிட்டிவ் இது வழியா போயிடும். அப்ப இந்த ரிலே டிக்குன்னு கிளிக் ஆகும். புரிஞ்சா அது வரைக்கும் கிளியரா? இவ்வளவுதான். இப்போ இந்த 2 ரிலேவையும் நம்ம வந்து பட்டன்ஸை வச்சு டிக் பண்ண வச்சுட்டோம். இப்போ நாம வந்து பவரை வந்து கொடுத்தாதான் ஆனா பல்ப் ஆன் ஆகும். கரெக்டா? ஸோ ஏசியில இருந்து வர பவரை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. ஏசியில இருந்து வர பவரை இதோட நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவ் ஆர் ஃபேஸ் நியூட்ரல் வந்து நான் இப்படி மேல கொண்டு போய் இதுக்கும் கொடுத்துட்றேன். அப்படியே கொண்டாந்து இதுக்கும் கொடுத்துட்றேன். புரியுதா? எல்லா இடத்துலயும் நெகட்டிவ் நான் கொண்டு போய் கொடுத்து முடிச்சிடுறேன். ஸோ நெகட்டிவ்ல எனக்கு வேலையே கிடையாது. பாசிட்டிவ்ல மட்டும் சர்க்யூட்டை செஞ்சா போதும். ஆல்வேஸ் நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன் எப்பவுமே. இப்போ இந்த பாசிட்டிவ் என்ன தெரியுமா பண்றேன்? 1 தானே ஆன் ஆகணும். 1 தானே மாதிரி ஆன் ஆகணும். ஸோ இந்த 1 கொண்டாந்து நான் எங்க தெரியுமா கனெக்ட் பண்ண போறேன்? இந்த 1 கொண்டாந்து நான் இதோட ஆல்வேஸ் ஆஃப் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இதோட பவரை நான் எப்படி ரீரூட் பண்ணி கொண்டு போறேன்னு பாருங்க. இங்கிருந்து இப்படி எடுத்து கொண்டாந்து இதுல ஒரு தாண்டிட்டு இப்படி வந்து இதுல கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஏசி கரண்ட் வந்து இப்படி போய் ரிலேல இங்க போய் இடிச்சு நிற்கும். இதை தாண்டி இதனால போக முடியாது. இங்க நான் பட்டன் அமுத்திடுனா இது டிக்குன்னு கிளிக் ஆயிடும். அப்ப இது வழியா கரண்ட் போய் இங்க போய்க்கும். கரெக்டா? இப்ப இங்க இருந்து சும்மா தான் இருக்கும். இங்க இருந்து நம்ம இந்த இது கொண்டு போகணும். அப்ப இங்க இருந்து நான் ஒரு ஒயர் கொண்டாந்து இப்படி தாண்டி இதுக்குள்ள கொண்டாந்துக்கிறேன். ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரு கம்பி மட்டும் இப்படி நிக்குது. அது வந்து இது ஆன் ஆச்சுன்னா இது இப்படி வந்துக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கம்பி வந்திருக்கு. ரிலே தெரியும்ல? இது ஆன் ஆச்சுன்னா இது இப்படி மாறிக்கும். அவ்வளவுதான். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஏசி கரண்ட் இப்படி வந்திருக்கும். இப்படி வந்து இங்க வந்து நின்றுக்கும். இந்த பட்டன் அமுத்தினோடனே என்ன ஆகும்? இங்க கரண்ட் போய் இது ஆன் ஆயிடும். அப்ப இங்க இருக்கிற கம்பி இப்படி வந்துக்கும். அப்ப அந்த கம்பி வழியா இங்க வந்து நின்று இந்த கரண்ட் இப்படி போய்க்கும். அப்ப இங்க போய் நின்றுக்கும். 1-0னா ஸ்டில் 0 தான். 1 இன்னும் ஆன் ஆகல. இப்போ இந்த பட்டனையும் நான் அமுத்துறேன். ஓகேவா? 2 பட்டனையும் நான் அமுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகும்? இந்த ரிலேவும் ஆன்ல இருக்கும். ஸோ கரண்ட் இங்க வந்துடும். இந்த ரிலேவும் ஆன்ல இருக்கும். ஸோ கரண்ட் இதுக்குள்ள போய் இங்க போய் 1க்கு போயிடும். அப்போ 1ங்கிற பல்ப் எரியும். புரிஞ்சுதா? இப்ப புரியுது எப்படி செய்யணும்ட்டு. ஆனா அதுவே நான் வந்து இந்த பட்டன் அமுத்திட்டு இது அமுத்தாம இருந்தேன்னா இங்க வர கரண்ட் வந்து இங்க போய் இங்கேயே நின்னுக்கும். இங்க ஆக்சுவலி கனெக்டா தான் இருக்கும். ஆனா இதுல இருந்து தாண்டி வந்தா தான் இதுக்குள்ள போக முடியும். ஸோ இங்கேயே தாண்ட முடியாம நின்னுக்கும். அப்போ 1 கொடுத்தா மட்டும்தான் 1 வரும். 2 கொடுத்தாலும் 0 தான் வரும். புரிஞ்சுதா? இவ்வளவுதான். இப்போ அடுத்து நாம டிவிஷன் சர்க்யூட்டை டிரான்சிஸ்டர் வச்சு செய்ய போறோம். இவ்வளவுதான். நீங்க மல்டிப்ளை பண்றதுக்கு ஒரு சர்க்யூட் செஞ்சீங்கன்னா உங்க மொத்த வேலையே இவ்வளவுதான். நீங்க வந்து உங்க கால்குலேட்டர் வந்து 2 நம்பர் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணுது இல்ல, லிட்ரலி இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் உங்க கால்குலேட்டருக்குள்ள இருக்கும். ஆனா என்னன்னா டிரான்சிஸ்டர்ல செஞ்சிருப்பாங்க, ரிலேல செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் அந்த காலத்து கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல, அந்த ரூம் சைஸ்க்கு இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் சிபியூ ரூம் சைஸ் அப்படிலாம் இருந்தப்போ வந்து இந்த மாதிரி ரிலேஸ் வேக்யூம் டியூப்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர்லாம் செஞ்சதுக்கப்புறம் நோ ஒன் யூசஸ் ரிலே ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? நல்லா இருக்கா?